friends, welcome to Viha vlogs. So இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா pizza sauce ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ போன வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன் pizza பண்ணும்போது pizza sauce ரெசிபி அப்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு. சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். pizza sauce பண்றதுக்காக நான் இப்போ தக்காளியை கட் பண்ணிக்கிறேன். நான் முழுசா கட் பண்ணல. இந்த மேல இந்த ரவுண்ட் இருக்கு இல்லீங்களா அந்த ஒயிட் கலர். சோ அதை தான் நான் ரிமூவ் பண்றேன். ஸோ எப்பயுமே நம்ம எந்த டிஷ் செய்யும் போதும் இந்த தக்காளி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் எல்லா டிஷ்ஷுக்குமே எடுத்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மேலே அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஷேப்பில் வந்து ஒரு வெட்டு போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா தக்காளியிலையும் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா தக்காளியிலையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். ஸோ இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ஹீட் ஆனதும் லைட்டாக அது ஹீட் ஆனதும் நம்ம 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம். ஸோ இது கூடவே நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஸோ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுங்க. பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா தக்காளியும் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பிளெண்டர் ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம வேக வச்சோம் இல்லையா காஞ்ச மிளகாவையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் அதாவது பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட கலர் பாருங்கள், அதோட ஸ்கின் கலர்லாம் ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு 5 காஞ்ச மிளகாவை போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணோம் இல்லையா அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் நம்ம தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஆரிகானோ லீவ்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம துளசி இலைகளை சேர்க்க போகிறோம், பெசில் லீவ்ஸ். ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் வந்து நேச்சுரலாகவே நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் துளசி இலையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்றவங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இதை போட்டுக்கோங்க. ஸோ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பீட்சா டோவில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பீட்சா சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் நீங்கள் நம்ம விஹா vlogs ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பாய்.